நான்லாம் அந்த பரதேசி எல்லாம் ரொம்ப யோசிக்கிறேன். முதல்ல என்ன எய்மோட போனோமோ அந்த மகராசன் கிட்ட அப்படியே தப்பிச்சம் பிழைச்சுன்னு ஓடி இருக்கலாமே. எங்கனையாவது காட்டுக்குள்ள மேட்டுக்குள்ள நம்ம மாட்டுக்கு உறங்கி போறோம்னு தானே போனோம். உன் பாதம் போதும் உன் நாமம் போதுண்டா சாமின்னு தானே போனோம். அப்படியே தப்பிச்சு போயிருந்தா இந்த கன்றாவில நம்ம பார்க்க மாட்டோம், இதெல்லாம் யோசிக்க மாட்டோம், அந்த சிந்தனையே வராது இல்லையா? இது பாலா போன இந்த கெட்டு போய் சிரிக்கும் போது நம்மளை கொண்டு வந்து இப்படி கொண்டாந்து தள்ளி விட்டானே. தள்ளி விட்டுட்டு அந்த ஆள் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். இப்ப நம்ம சிக்கிக்கிட்டு முழிக்கமேன்னு யோசிக்க சொல்லுது. புரியுதா? உங்களுக்கு எப்படி ஒரு பேராசை இருக்கோ அது மாதிரி விட்டுட்டு நான் இடவெளியில போயிடுவேன்னு சொல்லி அந்த ஆளு எனக்கு ஒரு ஆசையை கொடுத்துட்டு பேராசையை காட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அதுதான் பிரச்சனையே. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தா இவன் பாட்டுக்கு இடையில விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு எதிரில் ஒரு பெரிய பேராசையை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு அது ஒரு பேராசை, அதை விட்டுறக்கூடாது. எப்படி இந்த சீட்டு விளையாட்டுக்காரன் விட்டதை பிடிப்போம்னு போனது மாதிரி காட்டுனதை விட்டுறக்கூடாதுன்னு இப்ப நாங்க இருந்து உங்கள்கிட்ட பாட்டா பாட வேண்டியது இருக்கு. அவங்க எவ்வளவு சூச்சியமா நம்மள சிக்க வச்சிருக்காங்க இப்பதான் யோசிக்க வேண்டியது இருக்கு. அது கண்ணுக்கு எதிர வெறும் மூட்டையா கெட்டி வச்சுட்டு காட்டியிருந்தா கூட அது ஏதோ மூட்டைடா நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். அது மூட்டையை அவுத்து என்ன இருக்குன்னு காட்டிட்டு போயிட்டாங்களா? என்ன இருக்கு, நீ எங்க போய் நிக்க போற, எந்த இடம் உனக்கானதுன்னு காட்டிட்டாங்களா? இப்ப அந்த ஆசை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதை அடைஞ்சே ஆகணும்டா, விட்டுறக்கூடாதுடா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அப்படின்னு. இப்படியெல்லாம் அவங்க நமக்கு ஆசையை காட்டி இப்படி நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. உங்கள்கிட்ட பாட்டா பாடுனாலும் நீங்க எங்கன அங்கனக்குள்ளேயே குண்டா சட்டிகளை குதிரைதான் ஓட்டுறீங்களே தவிர சட்டியை உடைச்சு வெளியே வரவே மாட்டேங்கீங்க. தினைக்கும் மஞ்சட்டிக்குள்ளதான் உருண்டுட்டு கிடைக்கீங்க, உடைக்க மாட்டேங்கீங்க. பித்தாளை சட்டி அலுமினிய சட்டினா கூட உடைக்க முடியாதுன்னு சொல்லலாம். நாங்க உதைச்சு பார்க்க உடைய மாட்டேங்குன்னு சொல்லலாம். மஞ்சட்டிக்குள்ளதான் உருட்டுறீங்க, அதையே உடைக்க மாட்டேங்கீங்க. புரியுதா? இப்ப இதை என்ன சொல்றது? இதை எங்க கொண்டு போய் நம்ம இறக்குறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க. இங்க அந்த புண்ணியவதி வார்த்தைக்கு வார்த்தை அப்படித்தான் சொல்லி ஏமாத்துறா என்னைய. இருக்கிறதுலே நம்பர் 1 2 பேருமே ஒண்ணு போலதான் இருக்காங்க. மனைவியும் புருஷனும் 2 பேரும் ஒரே மாதிரி ஏமாத்துறாங்க என்னைய. என்ன இவங்க ஏமாத்துற விதம் தான் வேறையா இருக்கு. எப்படி விதம் தான் வேறையா இருக்கு. ஆனா ஏமாத்துறது 2 பேரும் ஒரே மாதிரிதான் ஏமாத்துறாங்க. என்னடா நம்ம தான் ஏமாலியா இல்ல இவங்க நம்மள அப்படி எப்படி ஏமாத்துறது மாதிரி இருக்கா அப்படிலாம் யோசிக்க சொல்லுது. ஆமா, காளிப்பன் சாமியா? சரி, வரட்டும் வந்து உட்காந்து தண்ணியை குடிக்கட்டும். நீ வர்றதுக்கு முன்னாடியே கேட்க சொல்லல, கேட்கணுங்க.